வணக்கம். டியூப் தமிழின் செய்திகளின் ஒரு பார்வை. கிளிநொச்சியில் உள்ள பகுதி ஒன்றில் 95 கிலோ கஞ்சாவுடன் பெண் ஒருவர் அதிரடி கைது. கொழும்பில் உள்ள பகுதி ஒன்றில் கைது செய்யப்பட்ட பெண் விசாரணைகளில் வெளியான தகவல். புலமை பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கடும் மழை பெய்யும் சாத்தியம், கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. கிளிநொச்சியில் உள்ள பகுதி ஒன்றில் 95 கிலோ கஞ்சாவுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வத்திரியான் பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் சுற்றி வளைப்பினை மேற்கொண்ட போதே வீட்டில் இருந்து 95 கிலோ 520 கிராம் கஞ்சா இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் வீட்டில் சுற்றி வளைப்பினை மேற்கொண்டு சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்ட வேளையிலே வீட்டிலிருந்து இவ்வாறு கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். உடனடியாக சந்தேகத்திற்கிடமான பெண்ணை கைது செய்து அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னதாக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள பகுதி ஒன்றில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் கஞ்சா வைத்திருந்ததன் குற்றச்சாட்டின் பெயரிலே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண் 29 வயது மதிக்கத்தக்கவர் என்றும் மேலும் கொழும்பில் உள்ள பகுதி ஒன்றில் வசித்து வந்திருந்த நிலையிலே அவரிடமிருந்து 10 கிராம் 450 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தலங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். நடந்து முடிந்த புலமை பரீட்சை பெறுபவர்கள் 40 நாட்களின் பின்னதாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பரீட்சை திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது புலமை பரீட்சை எழுதிய மாணவர்களிடம் பெறுபவர்கள் தொடர்பில் பெற்றோர்கள் எந்தவிதமான கேள்விகளும் எழுப்பப்படக்கூடாது என்றும் இன்னும் இதற்கான பெறுபவர்களானது 40 நாட்களின் பின்னதாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் அதே சமயம் பலத்த காற்று வீசுவதன் காரணமாக கடற்பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய திருகோணமலையிலிருந்து காங்கேசன் துறை வரையிலான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பிரதேசங்களிலும் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி போன்ற மாவட்டங்களிலும் கடற்பகுதிகளில் கடல் கொந்தளிப்பு ஏற்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பிரதேசங்களிலும் கடல் கொந்தளிப்பு ஏற்படும் மற்றும் மேலும் பலத்த காற்றும் இடியுடன் கூடிய மழையும் ஏற்படுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆகவே இந்த விடயம் தொடர்பில் மக்கள் முன்கூட்டிய தங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.